ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். இன்றைக்கி ருசியான கும்பகோணம் கடப்பா இட்லிக்கு ரொம்ப சுவையாக இருக்குது. இது எப்படி செய்வான்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ இது நான் 100 பாசிப்பருப்பு தான். அரை கப் எடுத்து இது 100 இருக்குது பார்த்துக்கிடுங்க. அதை நல்லா தண்ணி ஊற்றி கழனி பனிஞ்சு ஊற்றிக்கிடுங்க. 2 தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுங்க. தண்ணி ஊற்றி ஒரு பெரிய உருளைக்கிழங்க தோல் சீவி அதை சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதையும் போடுங்க. நீங்கள் உரைப்பு அதிகம் சேர்க்குறவங்கன்னா பச்சை மிளகா போடுங்க. கம்மியாக சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வரமிளகா போடுங்க. வரமிளகா, மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிடுங்க. பருப்பு பற்றியெல்லாம் அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிடுவேன். போட்டு ஒரு 3 விசில் வரும்படியாக வச்சுருங்க. நல்லா வெந்துட்டு வைக்கலாம். 3 விசிலில் நல்லா வெந்துட்டு அதை கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுங்க. மற்ற வச்செல்லாம் கிடையாது, வேண்டாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் தேங்காய் வைக்கிறப்ப தேங்காய் போட்டுக்கிடுங்க. இது பச்சை மிளகா, இந்த வாசம் வரணுங்கிறதுக்காக தான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். 4 பல்லு பூண்டு, சோம்பு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன ஸ்பூனுக்கு கசகசா, அதையும் மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா திரித்து எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் சட்டியில் கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, நட்சத்திரப்பூ, பிரிஞ்சி இலை போட்டு இது நல்லா பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. சோம்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் பார்த்துக்கிடுங்க. போட்டு பெரிய வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சு போடுங்க. இதுலேயும் வரமிளகா தான் போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா போடணுன்னா போடுங்க. உரைப்பு அதிகம் வேணும் அப்படின்னா பச்சை மிளகாவை நிறையா போடுங்க. நான் உரைப்பு வயிறு சரியில்லைனாலும் பச்சை மிளகா ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். 2 தக்காளியை பொடிசாக அரிஞ்சு போடுங்க. கல் உப்பு போடுங்க. போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு இந்த பாசிப்பருப்பு அவிச்சு வச்சுருந்தோம்ல அதையும் தூக்கி ஊற்றுங்க. குக்கரை கொஞ்சம் கழுவியும் தண்ணி ஊற்றுருங்க. ஏன்னா கொதிச்சு ரொம்ப கெட்டியாகவும் பார்த்துக்கிடுங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுங்க. மூடி வச்சதும் அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் தூக்கி ஊற்றணும் பார்த்துக்கிடுங்க. ஊற்றிட்டு மிக்சியையும் கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றிடுங்க. கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. கொதிச்சா கெட்டியாகிடும். என்னால் கசகசா போட்டு கடலெல்லாம் இருக்குது, எல்லாம் கெட்டியாயிரும். ஆனால் உப்பெல்லாம் சரியாக இருக்கா பச்சை கொதித்து மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொதித்ததும் மல்லி இலை போட்டு இறக்க வேண்டியதாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு நாள் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். நான் 2-3 பேருக்கு செய்கிற மாதிரி, ஆனால் 6-7 பேர் சாப்பிட்லாம். நிறையா இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள். செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். இட்லிக்கு நல்லா குழு குழுன்னு நிறையா ஊற்றி சாப்பிட்டா அப்படி டக்கராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.